First Entertainment Television. Turn on the heat. நாங்க சொல்லல நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்ல. Hi, hello viewers. Welcome to the show நாங்க சொல்லல with me Pravina and Kanimoli. Hi Pravina. Hi. ஆமா நினைச்சேன் நானு ஸ்டார்டிங்லயே வந்து கோஇன்சிடென்ஸ் வருது. சோ நியூஸ் எப்படி நான் சொல்ற மாதிரி அப்ப சம்பந்தப்பட்ட மாதிரி நியூஸ் வருமா? இல்ல இந்த வாட்டி வந்து 5 ஸ்டார் நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது எல்லாமே ஸ்டாரா வந்திருக்கு. அதுக்காக நான் சொன்னேன். உங்களோட நியூஸ் எப்படி? நானும் நிறைய வந்து ஸ்டார்ஸ் பத்தி கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் எதுல நான் பிஹேவ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட இளைய தளபதியை பத்தின நியூஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே புலி பத்தியா? எஸ், அத பத்தியே தான். சோ வந்து நம்ம விஜய் அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படினு சொல்லிட்டு நம்ம புலி படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டீசரே பிரம்மாண்டமா இருக்கு. எனக்கு ஏதோ நார்னியா படத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ அந்த லிங்க் சொல்லிட்டமா? एक्चुअली நான் டீசரை பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் நம்மளோட டீசரும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ட்ரெய்லர் பார்ட் 1ம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ இப்போ ரீசன்ட்டா பார்ட் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால பாக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் சொல்றேனே, நார்னியா மாதிரி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இது ஏதோ நார்னியா படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வரும்போது எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த சீன் தான் அதுல காட்டுவாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இந்த ட்ரெய்லர் 2 வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. சிஜி என்னடா இப்படி மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப எல்லா வாயும் அடைச்சு போயிருக்கும் கண்டிப்பா அதை பார்த்த உடனே. சோ வந்து விஜயா நட்டியோட கேமரா ஒர்க் நிஜமாவே செம்மையா கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ வந்து படம் பாக்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய கிரியேட் பண்ணிடுச்சு புலி. சோ வந்து இப்போ வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிலீஸ் பண்றதா வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. சோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மா தெரியல. தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த நேரத்துக்கு சொல்லிருப்பேன். சோ வந்து திடீர்னு மாத்துவாங்க, திடீர்னு வந்து நான் முன்னாடியே ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க முடிவெடுத்து நமக்கு கன்ஃபார்மா சொன்னா இப்போதைக்கு வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ரிலீஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நியூஸ் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய ஹிட்லாம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து ஆடியோ லான்ச் நல்ல ஹிட் ஆயிடுச்சு, ட்ரெய்லரும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. சோ வந்து படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா வச்சிருக்காங்க நம்ம படமும் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. சோ நீ தளபதி பத்தி சொன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? தளபதி சொல்லணுமா இல்லையா? எஸ், தளபதி தான் சொல்ல போறேன். அதுலயும் அவர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்தோட டைட்டில பத்தி நான் சொல்ல போறேன். ஓகே, நம்ம ஆனா போன வாரம் வந்து டவுட்டா சொல்லிருந்தோம்ல. ஆமா, டவுட்டா வந்து சொல்லிருந்தோம். ஆமா, நம்ம வந்து தல 55 அது நம்மளே வேற நிறைய பேர்லாம் வச்சோம் இல்லையா. ஆனா இப்ப என்ன பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்களாம். ஓகேவா? வேதாளம்னு கேட்கும் போதே நம்ம பழைய கதையில தான் வேதாளம், முருங்கை மரம் மேடிச்சு இந்த மாதிரி வேதாளம் அப்படின்னா நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து தலையோட படத்துக்கு வேதாளம்னு பேர் வச்சோன்னா அப்ப என்ன மாதிரியான கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஆடியன்ஸ் மத்தியில வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கும் கூட என்ன கதை இருக்கும் இதுல வேற காஸ்டிங்கே வந்து சூப்பரா இருக்கு. ஸ்ருதி ஹாசன் தான் ஹீரோயினா பண்றாங்க. படத்தை பத்தின பாதி நியூஸ் நம்ம வந்து வெளியிட்டோம். ஸ்டோரி மட்டும் தான் நம்ம கதை மட்டும் தான் சொல்லல. பட் கதை வந்து தலைக்கே வந்து லேட்டா தான் தெரிய வரும் இல்லையா. டைரக்டர் கிட்ட தான் கதையோட வெயிட்டேஜ் என்ன, கதை என்ன மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் வச்சு எடுக்க போறாங்கன்றதுலாம் அவருக்கு தான் தெரியும். அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போதைக்கு டைட்டில் வந்து வேதாளம்னு வச்சிருக்காங்க. அந்த வேதாளம் அனௌன்ஸ் பண்ணோன்னு நான் பார்த்துட்டேன் நிறைய ஸ்டேட்டஸ்லாம் தலை ஃபீவர் ஸ்டார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி தார்மாரா போட்டுட்டாங்க. பயங்கரமா போட்டுருந்தாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபீவர் வர அளவுக்கு போட்டு அடிச்சு தள்ளிருந்தாங்க போஸ்ட் எல்லாம். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரோட கெட்டப் பத்தி சொல்லி ஆகணும். கெட்டப் வந்து நம்ம ரெட் படத்துல எப்படி இருந்தாரு அதே மாதிரிதான் இதுலயும் இருக்காரு. ஆனா என்ன, ரெட் படத்துல வந்து முடி வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, ஆனா கருப்பா இருந்தது. இங்க அதே போல ஷார்ட்டா இருக்கு, ஆனா சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கு. சோ இந்த ரெண்டு கெட்டப் காட்டிருக்காங்க. அதேதான் போஸ்டரே வந்து பயங்கரமா இருக்கு. சோ கெட்டப் பொறுத்த வரைக்கும் ரெட் மாதிரி தான் இருக்கு. ஆனா வித்தியாசம் என்னன்னா அங்க கருப்பு முடி, இங்க வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அதுதான் இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் ஸ்டைலாவும் இருக்காரு. அதுல வந்து கொஞ்சம் வில்லன் கெட்டப்ல அப்படி இருப்பாரு. இப்போ வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தகுந்த மாதிரி அப்படியே கேமரா எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலா வேற இருக்காரு. போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. சோ ஸ்டைலாவும் காமிச்சிருக்காங்க. பட் என்ன மாதிரியான கதை இருக்கும், அஜித்தோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல क्वेश्चंस இருக்கு. ஏன்னா நம்ம படத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலனா கூட இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்காது. நம்ம படத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னதுனால அப்ப இன்னும் என்னென்ன இருக்கும் இந்த படத்துல புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி நம்ம பார்த்தாதான் தெரிய வரும். நான் இப்ப அடுத்ததா சொல்ல போற ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஹீரோயின். யார பத்தி சொல்ல போறேன்னா நம்ம நந்திதா பத்தி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அவங்க தானே? ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தெரியுமே. அதான் சரி ஓகே. இதுல எந்த ஒரு உள்குத்தம்
ஹீரோல நிஜமாவே பிடிக்குங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்ல. அது உனக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அது. எங்க 2 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட். நிறைய சீக்ரெட் எங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே, நந்திதா பத்தின நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பீக்ல இருந்தாங்க. நந்திதா ஏதாவது ட்ரெடிஷனல் ரோல் அந்த மாதிரி வில்லேஜ் ரோல்ல வந்துச்சுன்னா நந்திதா தாங்க ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டைரக்டர்ஸுமே சூஸ் பண்ற ஒரு கேரக்டரா அவங்க இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா எந்த படங்களும் அவங்களுக்கு அவ்வளவா வெளிய ஆகல. சோ வந்து ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. லைக் அஞ்சல படம் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. உப்பு கருவாடு, அப்புறம் புலில வேற ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுல நடிச்சதான விஜய் பத்தி பக்கமா சொன்னாங்களே. சோ அந்த படம்லாம் தான் இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் லெவல் அவ்வளவு ஒன்றும் சூப்பரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவங்க ஒரு முடிவை வந்து மாத்திக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து நான் ஹீரோயினா தான் நடிப்பேன், அதுவும் டாப் ஹீரோஸ் கூட நடிப்பேங்கிற மாதிரி எல்லாம் சில டைம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இல்லையா, நம்மளே நம்ம ஷோல சொன்னோம். ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரோல் வந்தா கூட நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் நினைக்கிறேன் லட்சுமி மேனன் வந்து அஜித் தங்கச்சியா நடிக்கிறாங்கல்ல, கேட்டியா? இல்லையேமா, நானா சுயமா சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. கள்ளத்தனம் தெரியுதே. நிஜமா எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அதுதான் ரீசனா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரஜினி படத்துல வந்து பொண்ணா வந்து நம்மளோட தன்ஷிகா நடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம அத நீங்க சொன்ன மாதிரி அஜித் படத்துல வந்து லட்சுமி மேனன் நடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு. அப்ப கூட அவங்களோட கௌரவத்தை அவங்க விட்டு கொடுக்கல. ஓகேவா, இந்த மாதிரி ஹீரோஸ் கூட தங்கச்சியா நடிக்கணும்னா நடிப்பேன். மத்தபடி சின்ன பிள்ளைங்களோட அப்ப இதுல இருந்து நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ரோல் இருந்தா மட்டும் தான் போகணும். வீணா போய் திட்டு வாங்கிட்டு வரக்கூடாது. ஏதோ புதுசா வர ஹீரோக்கு போய் தங்கச்சியா நடிக்க மாட்டாங்க. டைரக்டருக்காக நான் சப்போர்ட் பண்ணி உனக்கு என்ன காரணத்தினால பிடிக்கும்ங்கிற விஷயம் இப்போ வெளியே வந்தது இல்லையா, பிடிச்சிருச்சு. சரி ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சோ இதுதான் விஷயம். சோ இனிமேல் வந்து ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டபனா இருக்க போறது இல்லையா, தங்கச்சி கேரக்டர் அந்த மாதிரி வந்தா கூட நான் சூஸ் பண்ணி நடிப்பேன் அப்படின்னு டாப் ஹீரோஸ் கூட தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காங்க. எஸ். அடுத்துதான் வந்து ஒரு கொரியோகிராஃபர்னு சொல்றதா, இல்ல ஒரு டான்சர்னு சொல்றதா, இல்ல வந்து இவர் ஒரு ஹீரோன்னு சொல்றதா, இல்ல ஒரு டைரக்டர்னு சொல்றதான்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பட்டப்பேர் கொடுக்குன்னு எனக்கு தெரியல. சோ அது பொதுவா நான் வந்து மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிடுறேன். மத்த மல்டி டேலண்ட் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் சொல்ற மாதிரி இவரையும் மல்டி டேலண்டட்னு சொல்லிடுறேன். சோ பிரபுதேவா பத்தி தான் சொல்ல போறேன். பிரபுதேவாக்கு வந்து என்னதான் ஒரு பெரிய டைரக்டரா இருந்தாலும் இப்ப ரீசெண்டா அவருக்கு ஒரு பெரிய ஆசை வந்திருக்கான். ஆமா, பெரிய டைரக்டர்ல சோ பெரிய ஆசை தான் வந்திருக்காரு. ஆமா, இப்ப வந்து பாலிவுட் சைடுல அவர் தான் டாப் மோஸ்டான ஒரு டைரக்டரா இருக்காரு. இந்த சைடு கொஞ்சம் நடிக்கவாச்சும் அனுப்புங்கயா அப்படின்னு சொன்னா கூட அங்க இருந்து அனுப்ப மாட்டாங்க நம்ம பிரபுதேவாவை. அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற டாக்லாம் வந்து தமிழ்ல நம்ம சொல்லியிருந்தோம், தமிழ் படத்துல நடிக்க போறான்னு. இப்ப அவருக்கு ஒரு பெரிய ஆசை வந்திருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜமௌலி மாதிரி அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும். அதாவது பாகுபலி படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா இருந்தாலும் கூட ரொம்பவே பிரம்மாண்டமா செம்ம வசூல் எடுத்த படம் இல்லையா. இப்ப வரைக்கும் டாப் லிஸ்ட்ல இருக்குது பாகுபலி மட்டும் தான் இல்லையா. சோ அந்த மாதிரி எனக்கு வந்து ராமாயணம் வந்து படமா எடுக்கணும், ராமாயணம் கதைகள் இருக்கு இல்லையா, சோ அத வந்து படமா எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். அதுலயும் காஸ்டிங் தான் முக்கியமே. அங்க அமிதாப் பச்சன், நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்களெல்லாம் வச்சு அந்த படத்தை அப்படியே மொத்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டும் அந்த படத்துல இறக்கி நடிக்க வைக்கணும் இருக்குதுல. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். பட் இன்ஃபேக்ட் வந்து பிரபுதேவாவும் ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்துட்டாரு. அதிலும் தமிழ் மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜ்லயும் வந்து அவர் தான் மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா இருக்காரு. சோ அதனால வந்து அமிதாப் பச்சன் அங்க வந்து பாலிவுட் சைட்ல அமிதாப் பச்சன் சாருக்கும் கண்டிப்பா வந்து பிரபுதேவாவை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அமிதாப் பச்சன் சார், ரஜினி எல்லாருமே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதுக்கு போயிருந்தா கால் பண்ணிருப்பாங்க, கூப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கான்செப்டே வந்து நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுல நம்ம ரஜினி சார் வந்து நிறைய இந்த மாதிரி ராமாயணம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வேற படிப்பாரு. அவர் வேற அப்பப்போ வந்து மலைக்கெல்லாம் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் இல்லையா. சோ இந்த மாதிரி கதை அப்படின்னும் போது அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு தான் தோணுது. ஆனா இதெல்லாம் உண்மையா பொய்யானு எனக்கு தெரியல. பட் இந்த ஐடியாவே அதிகமா ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றதே நம்ம வேற கூட இவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு, நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். பட் கேட்கும் போதே நல்லா இருக்கு இல்லையா. சோ பாப்போம் எந்த அளவுக்கு வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் போக போக. இப்ப நான் அடுத்ததா சொல்ல போற ஹீரோயின் பத்தி நான் லீட் கொடுக்கணும்னா ரீசெண்டா ஒரு கிளாம் டாலா வளம் வந்துட்டு இருக்காங்க அவங்க. ஓகேயா, ஏக் தோ தீன் சார் பாட்டு மூலமா தான் அப்படி வந்தாங்க. சமந்தானா ஏக் தோ தீன் சார் அதுல நீ பாத்தியா இல்லையா சமந்தாவே? அப்ப ஒரு டிஃபரண்ட் வியூல நம்ம பார்த்தோம் இல்லையா. நீ அந்த வியூல எதுலயும் பாத்துருக்க. நான் மட்டும் இல்ல எல்லாருமே அப்படிதான். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு கிளாமரஸா நம்ம பார்த்ததுன்னா அந்த சாங்ல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏக் தோ சார் பாட்டு விட ஒரு கஞ்சாடே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கலாம். அவங்க 2 பேரும் அவுட்டிங் போவாங்களே, அந்த சாங்ல தான் இன்னும் ரொம்ப கிளாமரஸா இருந்தாங்க. சோ ஆக மொத்தம் 5 படத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். சோ வந்து இந்த பேர் வந்து திரும்பியும் வந்து 24 அப்படிங்கிற படத்துல வந்து
போறாங்க 24 அப்படிங்கிற படத்துல. அப்படியா? ஓகே, நம்ம சூர்யா அண்ட் சமந்தா தான் அதுல பண்றாங்க. சூர்யா வில்லனா நடிக்க போறாரா என்ன வில்லனா நடிக்க போறா அப்படிலாம் அந்த படத்துல நடிக்கிறாங்க, அவர்தான் ஹீரோ. சரி, சோ இனிமேல் வேணா வில்லனா அவர் ட்ரை பண்ணலாம். சான்ஸ் வந்து எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோவே கண்டினியூ பண்ணிட்டாரு. சோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றானா விக்ரம் குமார். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாவரும் நலம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்து பயங்கரமான படம். யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நிறைய கிளைமாக்ஸ் சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திரும்பவும் அதே நம்பர்ல கால் வருது. சோ அவரோட அடுத்த படம் தான் இந்த படம். ஓகேவா? சோ வந்து இந்த படம் வந்து தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ வந்து சமந்தா ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இப்ப சினிமால வந்து சம்பளம் வாங்குறாங்க படத்துக்காக, அதே சம்பளத்தை திரும்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. லைக் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. லைக் வந்து நம்ம கமல்ஹாசன் எடுத்துக்கலாம். அவர் வந்து என்னதான் நடிச்சு சம்பளம் வாங்கினாலும் அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்றாரு. தனுஷ், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தெலுங்குல ரிலீஸ் பண்றதுக்கான காப்பி ரைட்ஸ் வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க, நம்ம சமந்தா அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க அவங்க. சோ வந்து இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து அவங்க இன்னும் டிசைட் பண்ணல. இல்ல படம் வந்து இன்னும் தமிழ்ல ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள எப்படி அவங்க இந்த மாதிரி டைம் அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க? அட் டைம் வந்து தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணலாம், தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல மேபி இங்க ஹிட் ஆனா ஓகே, நான் தெலுங்குலயும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாங்கலாம். இல்ல எப்படி இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தெரியல. அவங்க வந்து மேபி எனக்கு வந்து அங்க நல்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தமிழ்லயும் நல்ல ஃபார்ம் ஆயிருக்காங்க. சோ வந்து தெலுங்கு சைடுல வந்து நான் ரிலீஸ் பண்ணி ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் அதிகமாகும். சோ அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல உள்ள காசு போச்சுன்னா என்ன, எப்படியோ அடுத்த படத்துல ஹீரோன்னு நடிச்சு வாங்கத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல. சோ அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம் இந்த ஒரு புது ட்ரைக்கா. அடுத்துதான் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஹீரோ. ஆனா இப்ப ரீசெண்டா அவரோட படம் எதுவுமே வந்து ஹிட் ஆகல. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் எல்லாமே கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நடிக்கிறாரு. இவ்வளவு பெரிய லீடு கொடுத்ததுனால அது யார் அப்படின்னு சொல்லி இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். எனக்கு தெரியும், எதுக்கு நானா சொல்லிக்கிட்டு எதுக்கு நான் சொல்ல, நீயே அதையே சொல்லிட அப்படியா? விஜய் சேதுபதி பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா அவருக்கு ஒரு கேரக்டர்னு கொடுத்தா அந்த கேரக்டர் அவரே மாறிடுவாரு. ஒரு படத்துலயும் வந்து பல விதமான கேரக்டர்ஸ்ல தான் பார்த்திருக்கோம். எல்லாமே வந்து ஒரு மாஸ் காமிச்சுதான் நான் நடிப்பேன், சீனா இருக்கணும் அப்படின்லாம் அவர் யோசிக்கவே கிடையாது. ஏன்னா வயசான கேரக்டரை கூட வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆரஞ்சு மிட்டாய் போஸ்டர் பார்த்தப்ப இந்த வயசானவர் யார், இவர் புதுசா இருக்காரு அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் இன்ஃபேக்ட் வந்து தெரிய வந்தது அது விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் எஃபர்ட் போட்டு அவர் மேக்கப் ஆகட்டும் இல்ல அவரோட உள்வாங்கி நடிக்கிற விதம் ஆகட்டும், என்னதான் எஃபர்ட் போட்டிருந்தாலும் ஆரஞ்சு மிட்டாய் படம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஓடலன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபிளாப் கேட்டகரி மூவி தான் கொஞ்சம் அப்படிதான் போயிட்டு. ஆமா, அதுக்கு முன்னாடி நடிச்ச ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் அந்த படங்கள்லாம் கூட அந்த அளவுக்கு ஓடல இல்லையா? இப்போ அடுத்துதான் வந்து நானும் ரவுடி தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படத்தோட டீசர் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. மெல்லிசை படம் நம்ம லாஸ்ட் இதுல சொன்னோம் இல்லையா? மெல்லிசை படத்தோட டீசர் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசரை பார்த்துட்டே வந்து ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. சோ டீசரே இந்த அளவுக்கு இருக்கு, அப்ப படமும் நிஜமா நல்ல ஒரு கதை உள்ள ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு ஆமா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் இருக்கு. சோ அடுத்து இந்த 2 படம் வர இருக்கு இல்லையா, ரிலீஸ் ஆக போது. இந்த 2 படமும் கன்ஃபார்மா அவருக்கு வந்து ஹிட் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஹிட் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா இந்த 2 படங்களும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல நடிக்க போற நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்காராம். அது இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு சின்ன வயசு பையனா பார்த்திருக்கோம், ஒரு கிராமத்து பையனா பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த போலீஸ் கெட்டப்ல ஃபிட்டா எல்லாம் நம்ம வந்து விஜய் சேதுபதியை பார்த்தது இல்லையா? முழுசா மென்ஷன் பண்ணோம் நம்ம ஃபிட்டா. இன்னும் விஜய் சேதுபதியை பார்க்கவே இல்ல. ஒரு என்ன சொல்றது, நார்மல் நல்ல சப்பியான ஒரு பையனா தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிறதுனால அப்படியே பயங்கரமா அப்படியே ஃபிட்டா இருக்காராம். அதுல நம்ம காக்கா படத்துல சூர்யா நடிச்சார் இல்லையா, அன்பு செல்வன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சார்ல, சோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப்ல தான் இப்ப விஜய் சேதுபதியும் நடிக்க போறாராம். சோ அவரும் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்கு ஜோடியா யார் நடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பீட்சா படத்துல அவர் ஜோடியா நடிச்சாங்களா ரம்யா நம்பீசன். அவங்க தான் செகண்ட் டைமா இவர் கூட திரும்பவும் ஜோடி போட்டு நடிக்க போறாங்களா. அந்த ஜோடியே வந்து ஒரு வெற்றியான ஒரு படமா தான் அமைஞ்சது. சோ இந்த படமும் கூட இவருக்கு ஒரு வெற்றியான படமா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நம்மளும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். நான் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒன்னும் ரொம்ப அழகு கிடையாது, ஓகேவா? ஆனா டேலண்ட் அது நான் சொல்லும் போது உனக்கு தெரியும். அதாவது நான் சொல்ல போகும்போது உனக்கு தெரியும் அவங்க வந்து ரொம்ப ஒன்னும் அழகு கிடையாது, அது அவருக்கும் தெரியும். ஆனா டேலண்ட் அப்படின்னு சொல்லும் போது இவரை மிஞ்சுக்கு ஆளே கிடையாது. அதாவது ஓப்பனிங் எல்லாம் கொடுத்துட்டாரு ஒரு பாப்புலரான ஹீரோட படத்துக்குலாம் கூட. சோ நம்மளோட மொட்டை ராஜேந்திரன் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் பாத்தீங்களா, நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எதுக்கு என் வாயிலே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் சொல்ல
ஏன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தானா? சரி, ஓகே. சோ அவரை பத்தின நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். சோ அவரோட டயலாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எனக்கு அந்த சந்தானம் அவங்களோட காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன பர்சனலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டை ரொம்ப பிடிக்கும். பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல மாஸ் அதெல்லாம். சோ அந்த டீமை பத்தி தான் இப்ப நான் திரும்பியும் சொல்ல போறேன். அட்லி வந்து நம்ம விஜய் வச்சு அடுத்த படம் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அதுல வந்து போலீஸ் கெட்டப் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. அது கூட பயங்கரமா கெட்டப்ல போலீஸா இருந்தாலும் ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சமந்தா ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படி நிறைய நியூஸ்கள் சொல்லி இருந்தாலும் இதுல வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து நம்மளோட மொட்டை ராஜேந்திரனை சூஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிருக்காரு நம்ம அட்லி. சோ அவர் தான் சூஸ் பண்ணிருக்காரு. ஏன் இந்த படத்துக்கும் அவரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல வந்து அந்த 5000 இன்கிரிமெண்ட் பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரா போயிடுச்சு. சோ வந்து இதுலயும் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி, அதாவது டிரைவர் மாதிரி கொடுத்திருக்காங்க. போலீஸ்க்கு வந்து டிரைவரா இருப்பாங்களா, சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கொடுத்திருக்காங்க ராஜேந்திரனுக்கு. சோ அவர் வந்து நிறைய யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லி. ஏன்னா வந்து டிராவல்ல வந்து நிறைய காமெடிஸ் பண்ற மாதிரி, சோ வந்து நல்லா ஹிட் கொடுக்கணும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷன் படம்னும் போது அந்த படத்துக்கே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் ராஜேந்திரன் நடிக்கிறாருன்னா சின்ன சின்ன டைரக்டர்ஸ் கூட வந்து ராஜேந்திரன் நடிக்க வச்சாக்கா அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு லக்கி சாமா வேற ஆயிட்டாரு. அதாவது இவர் அந்த படத்துல இருந்தா அந்த படம் கண்டிப்பா ஹிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி வேற வந்துட்டாரு. சோ வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்ம கவனம் செலுத்தி பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு குறிக்கோளா இருக்காரு அட்லி. உங்களோட காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்து போதும் பொங்கி எழு மனோகரா மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. நான் அந்த படத்தை பத்தி சொல்ல போறியோ அப்படின்னு நினைச்சேன். பொங்கி எழு மனோகரா அதெல்லாம் நிஜமாவே ஒரு ஹீரோயின் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன நானும் சும்மா இருக்கறதுக்கு என்ன நீங்க வந்து கொட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்து எதிர்த்து நின்னு வச்சுக்கோங்க எல்லாம் தெரிச்சு ஓடுவீங்க அப்படின்னு சொல்லி டயலாக் அவங்க சொன்னாங்களா இல்ல நீங்க சொல்றியா? எனக்கு அது தெரிஞ்சாலும் நிஜமா அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்படிதான்ப்பா சொன்னாங்க, அவங்க சொன்னதாதான். சோ அதேதான் நானும் சொல்லிடுறேன். பயங்கர கடுப்பாயிட்டாங்களே. இன்ஃபேக்ட் ஆனா இந்த ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறமா வந்து எனக்கு என்னமோ தோணுச்சு அவங்க கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாவம் அந்த புள்ளைய கடந்த ஒரு 2-3 வாரமா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க, யூஎஸ் மாப்பிள்ள அப்படின்னாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குப்பா அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அஞ்சலி ஓட ஓட அடிக்க போறாங்க. ஏமா நானே பொங்கி போய் பேசிருக்கேன், நீ அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து பேர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவங்க வந்து ஸ்லோ பண்ணி வேற பாப்பாங்க. அந்த பொண்ணு சொன்னதுக்கு முன்னாடி சொன்னதா சொன்னதுக்கு அப்புறம் பண்றாங்களே. நீ நல்லா பண்ற. அஞ்சலி பத்தி தான் சொல்ல போறேன். அஞ்சலி பத்தி பயங்கரமான புரளி. முன்னாடி எல்லாம் வந்து ஏதேதோ ஒரு புரளி வந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா போன வாரம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க சேலரி ஓவரா கேக்குறாங்க, ஒரு நாளுக்கே வந்து எத்தனையோ லட்சம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் லாஸ்ட் வீக். உங்களுக்கே மனசாட்சி இல்ல? வாரம் வாரம் நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு அர்த்த அறிவே இல்லாத மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க பத்தி இன்னும் நிறைய வருதோ என்னவோ எனக்கு தெரியல. அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதெல்லாம் ஆறுதலா இருக்கும். சரி இந்த 2 பிள்ளைங்களாச்சும் பாவம் யார் பத்த பிள்ளைங்களா நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு யோசிப்பாங்க. சோ இந்த வாரம் என்ன புரளி அவங்கள பத்தி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பரவலா வந்திருக்க பேச்சு என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்துருச்சான். அதனால செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னங்க வேலை? அது நான் தான் கிடைச்சேன் அவங்களுக்கு. எப்போ பாரு இந்த மாதிரி தப்பு தப்பா ஏதாச்சும் எழுதி வைக்கிறீங்களே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நானும் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்களே. லவ்வர்ஸ்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரைட்டா கல்யாணம் குழந்தை அவ்வளவுதான். அதுலயும் வேற யூஎஸ் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. அதுலயும் சொல்றதுலாம் பெருசு பெருசா தான் சொல்றாங்க. இவர் எந்த மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல இந்த கதைக்கு. சோ ஆக மொத்தம் அவங்க கல்யாணம் வந்து குழந்தையே இருக்கு அப்படின்ற மாதிரி டாக் வந்துருச்சு. அவங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்க நானே பல பிரச்சனையில இருக்கேன், என்னோட படங்களும் வந்து சரியா ஓட மாட்டேங்குது. நானே வந்து நான் வேற ஒரு கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமா, இதை நான் சால்வ் பண்ணுவேனா இல்ல படத்தோட கதையை கேட்டு அதை ஓகே பண்ணுவேனா? என்னப்பா நீங்க இப்படி அவங்க என்னோட கதையை நீங்க ஒரு படம் எடுங்க, 100 நாள் ஓடும் பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவங்க கதையை எடுக்கிறதுக்கு. ஆனா பாவம் நிஜமாவே அஞ்சலி எதுக்குதான் இந்த மாதிரி ரூமர்ஸ் வருதுன்னு தெரியல. பட் அஞ்சலி படத்துல நடிச்சிருந்தா கூட அவங்கள பத்தி இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம். அவங்கள பத்தி ரூமர்ஸ் வரதால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். சோ அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான் நினைக்கிறேன் நானு. பட் ஆக மொத்தம் ஒரு ஹீரோயினா ரூமர்ஸ் எல்லாம் வருது சகஜம் தான். ஆனா இவங்கள பத்தி கொஞ்சம் ஓவராவே வருது. ஆனா இதெல்லாம் அவங்க கேர் பண்ணாம கண்டுக்காம விடுறதுதான் நல்லது.
நான் இப்ப அடுத்ததா ஹீரோயின் சொல்றதை விட எங்களை வந்து ஒரு அரேபியன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அரேபியன் அவ்வளவு அழகா குதிரை? இருப்பாங்க. எஸ். என்ன யார பார்த்தாலும் அரேபியன் குதிரைன்னு சொல்லியாமா? உன்னை பத்தி நான் எனக்கு சொன்னேன். ஆமா சொன்னேன். ஆனா அது ஒரு குடுமியை பார்த்து சொல்லிருப்பேன். இவங்க வந்து ரொம்ப நான் இன்னைக்கு போடல. குடுமி போடல நீனு. சரி விட இந்த இதுல வேண்டாம். இது அப்புறமா நம்ம ஸ்கிரீன் பின்னாடி வச்சுப்போம். ஆமா அத நம்ம பின்னாடி ஹேண்டில் பண்ணிப்போம். இப்போ வந்து இத பத்திலாம் நம்ம பேசக்கூடாது. இவங்க சீரியஸாவே பார்க்க அவ்வளவு அழகா மெழுகு பொம்மை மாதிரி அவங்களோட அந்த பின்னாடி ஜடல போட்டாங்க வச்சுக்கோங்க. செஞ்சிரோ போல இருக்கு. இல்ல அவங்க போட்டோஸ பார்த்து இப்படி எப்படி அழகானாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. யார பத்தி ஆரம்பத்துல நல்லா இல்லையோ? நல்லாதான் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப அழகு கூடிச்சு. எக்ஸ்ட்ரா எப்படி நம்ம த்ரிஷா வந்து வயசாக அழகாயிட்டு போறாங்களோ அதே மாதிரியே அவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம லட்சுமி ராய், அதாவது ராய் லட்சுமியை பத்தி தான் நான் சொல்லிட்டு அவங்க பேர் மாத்துனால அவங்க கெட்டப்பே மாத்திட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா அவங்களோட செல்ஃபிஸ் அதெல்லாம் ட்விட்டர்ல பாக்கும்போது இவ்வளவு ஃபேரா இவங்க, இவ்வளவு அழகா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சோ வந்து இவங்க வந்து ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம ஹிந்தி சைட்ல சோ ஜூலி 2 அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கீராங்கிற படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. சோ அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸியா முடிச்சிட்டாங்க. அதாவது இதுல இருந்து என்ன கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லிருக்காங்க, என் கரியர்ல பார்க்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு. இது எனக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னீங்கன்னா நான் எங்க போய் பார்ப்பேன், எனக்கு டைம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. சோ வந்து அவங்களுக்கு லவ் இருக்கா அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் நமக்கு தெரியல. மேபி இருந்திருக்கலாம். சொன்னா அவங்க நாளைக்கே உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு இருந்தது பட் நான் அதுலயே ரொம்ப ஃபெட் அப் ஆயிட்டேன் அது பிரேக்கப் பண்ண காரணத்தினால. சோ அதனால இனிமேல் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்ல என் ஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து எனக்கு சினிமா 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 தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் நம்ம ஆளுங்க விடுதா திரும்பியும் போய் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம். அது சொல்லி ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்காக போய் கேட்டிருப்பாங்க போல. சோ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து காதலிக்கெல்லாம் டைம் கிடையாது, இருக்கிற டைம் வந்து நான் என்னோட கெரியர்ல தான் நான் செலுத்த போறேனே தவிர இந்த மாதிரி மாப்பிள்ள சர்ச் பண்றதுல நான் செலுத்த போறேன் நடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லடா. நீங்க என்ன நீங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேக்குறீங்க அந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ இனிமேல் நம்மளும் அவங்கள பத்தின கல்யாண விஷயம்லாம் நம்ம பேச வேண்டாம். அவங்களோட படம் வந்துச்சு அதை பத்தி மட்டும் பேசி நம்ம விட்டுலாம். அவங்க வில்லிங்க நம்ம டென்ஷன் ஆகும். ஏற்கனவே பேய் படத்துல வேற நடிக்கிறாங்க, திடீர்னு அவங்க என்ன ரூபத்துல மாறுவாங்கன்னு வேற தெரியல. சோ நம்ம அவங்கள பத்தி பேச வேணாம். சோ வந்து நான் ஓகே சொல்லி இழுக்க போறது கிடையாது. இல்ல உன் முகத்துல இப்படி ஒரு பொன் சிரிப்பை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மட்டும் இல்ல நீயும் ஹபாடா சொன்னது நான் கேட்டுட்டேன். சோ வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அதனாலதான் நம்ம மூஞ்சில வந்து இவ்வளவு பொலிவு இருக்கு. ஏன் இந்த பொலிவுன்னு கேட்டுக்கோ. அடுத்த நியூஸ் நம்ம தேட போறோம்ல, அதனால இந்த பொலிவு. அடேங்கப்பா நடிப்படா சாமி, அதான் உண்மை. குடுகுடுன்னு ஓடி போய் படுத்து தூங்க போறதுக்கு என்னமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம வந்து இந்த ஷோ முடிச்சிடலாம். இதோட நம்ம அடுத்த வாரத்துக்கான நியூஸ் போய் கலெக்ட் பண்ணணும். இதுதான் நானும் சொன்னேன். என்னமோ அப்ப கலாய்ச்ச, இப்ப கலாய்க்கல. ஓகேவா, நம்ம சீரியஸா முகத்தை வச்சா நீ கலாய்க்கல. சரி ஓகே, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம். நாங்க சொல்லல, நாங்க சொல்லவே இல்ல.